ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்கள் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களாக அந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீ முன்னாடி சொன்ன விஷயம் இப்போ தான் புரியுது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கீழே இருக்கிற 3 ஆப்ஷன் பார்க்காம நீங்கள் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி நவ் வாட் யூ செட் earlier. நீ முன்னாடி சொன்னது எனக்கு இப்போ தான் புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி நவ் வாட் யூ செட் earlier. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்காதீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வேலையை ஆரம்பித்தோம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசிங்க. தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ட்ரை பண்ண தான் அந்த சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுற ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். வி ஸ்டார்டட் ஒர்க் ஆஃப்டர் தே ஹேட் கம். எதனால் அது கரெக்ட் அப்படின்னா, இங்கே 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து வேலையை ஆரம்பித்தது, இன்னொன்று அவங்க வந்தது. இதில் எது முதல்ல நடந்தது? அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள், பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் வர்றப்ப முதல்ல நடந்த நிகழ்வை ஹேட் யூஸ் பண்ணி சொல்லணும். அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன்ஸ் பார்க்க வேண்டாம். அவன் பேசுகிற விதம் எல்லாருக்கும் பிடிக்கும். பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எவ்ரி ஒன் லைக்ஸ் த வே ஹீ ஸ்பீக்ஸ். எப்படி அவர் பேசுகிறாரோ அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. த வே ஹீ ஸ்பீக்ஸ். இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் எவ்ரி ஒன் லைக்ஸ் ஹிஸ் ஸ்பீச். அவருடைய பேச்சு எல்லோருக்கும் பிடித்திருக்கிறது. ஆனால் அவருடைய பேச்சின் வடிவம், த வே ஹீ ஸ்பீக்ஸ், அதுதான் கரெக்ட். நேற்று போகணும்னு நினச்சேன். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஐ திங்க் கோயிங் எஸ்டர்டே. ஐ திங்க்னா ப்ரெசன்ட் டென்ஸ். அப்போ எஸ்டர்டேன்னு வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இதில் கிராமர் மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் ஐ தாட் கோ எஸ்டர்டே. திஸ் இஸ் நாட் எ கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ ஐ தாட் ஆஃப் கோயிங் எஸ்டர்டே. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ தாட் ஆஃப் கோயிங் எஸ்டர்டே. நேற்று போகணுன்னு நினச்சேன். ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அனைத்தையும் அவசரப்படாமல் செய்வேன். I do everything without any rush. First option is the correct answer. I do all without any speed. இந்த ஸ்பீடு அப்படிங்கிற வார்த்தையை இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவசரம் அப்படிங்கிறதுக்கு ஸ்பீடு கிடையாது. அது ஸ்பீடுனா வேகம். அதே மாதிரி தான் அடுத்ததும் ஃபாஸ்ட் அப்படின்னாலும் வேகம் அப்படின்னு அர்த்தம். இங்கே அவசரமாக ஒரு வேலை செய்கிறதுக்கு ரஷ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஹரி அப்படிங்கிற வார்த்தை, HURRY, அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இவ்வளவு சீக்கிரம் அவன் முடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ் வழி இங்கிலீஷ் சேனலில் ரொம்ப கேஷுவலாக ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவேன். அந்த சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். இவ்வளவு சீக்கிரம் அவன் முடிப்பான்னு நான் எதிர்பார்க்கல. ஆப்ஷன்ஸ் பார்க்காம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தென் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. I did not expect him to finish this quickly. அதாவது அவன் இவ்வளோ சீக்கிரம் முடிப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கண்டினியூ திஸ்ன்னு வருது அடுத்த ஆப்ஷனில். தட் இஸ் ராங். ஐ எக்ஸ்பெக்டட்னு வருது அடுத்த ஆப்ஷனில், தேர்ட் ஆப்ஷனில். ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். அங்கே போன உடனே தான் உன்னோட ஞாபகம் வந்துச்சு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்கிறதுன்னு திங்க் பண்ணுங்கள். I thought of you as soon as I went there. அங்கே போன உடனே, as soon as I went there. ஓகே, I think about you there. அந்த சென்டென்ஸ் வந்து போன உடனே அப்படிங்கிற அந்த வார்த்தை இல்லை. அங்கே உன்னைய பற்றி நினச்சேன், உன்னைய நினச்சேன் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ போன உடனே அப்படிங்கிறது இம்பார்ட்டண்ட். நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறுவீங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிறத கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். யூ வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் அப்படிங்கிற அந்த ஃப்ரேஸ், அந்த சென்டென்ஸ் பின்னாடியே வரலாம், ஸ்டார்டிங்லேயும் வரலாம். யூ வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ்
இஃப் யூ ட்ரை. இந்த இஃப் யூ ட்ரை அப்படிங்கிறது முன்னாடி லைஃப் கண்டிஷன். என்ன நடந்தாலும் அமைதியாக இரு. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னா என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வாட் ஹேப்பன்டுனா என்ன நடந்தது. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், என்ன நடந்தாலும் பி காம், அமைதியாக இரு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அவனை நிறையா நம்பினேன். ஐ பிலீவ் மை செல்ஃப், ஐ ட்ரஸ்ட் ஹிம் எ லாட். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஐ ட்ரஸ்ட் ஹிம் a lot கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நிறைய அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதனால் ஐ ட்ரஸ்ட் ஹிம், அவனை நம்பினேன். ஸோ ஐ ட்ரஸ்ட் ஹிம் a lot, தட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டின். ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3 அப்படின்னு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். பேசிகிட்டே இருக்கும்போது அவர் எழுதினார். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஆப்ஷன் நம்பர் மட்டும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.